ICCPR இன்டர்நேஷ்னல் கோவனன்ட் ஆன் சிவில் அண்டு பொலிட்டிக்கல் ரைட்ஸ். எதுக்காக இது கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் கொடுக்கணும். அதை உறுதிப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட அமைப்பு தான் ICCPR. இதை 1966 ஐநா சபை ஏற்றுக்கிட்டு 1976 இருந்து இந்த ICCPR ஃபோர்ஸுக்கு வந்திருக்கு. மொத்தம் 173 நாடு இதில் இருக்குது, இன்க்ளூடிங் இந்தியா. இவங்களோட வேலையை என்னன்னு கேட்டிங்கன்னா, பேசிக் ஹியூமன் ரைட்ஸை மக்களுக்கு கொடுக்குறாங்க இந்த அமைப்பு. ரைட் டு லைஃப், ஹியூமன் டிக்னிட்டி, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி அண்ட் அசோசியேஷன், ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியஸ் ஃப்ரீடம், privacy, freedom from torture, ill treatment and arbitrary detention, தன்னிச்சையாக ஒருவரை கூட்டிகிட்டு போய் சிறையில் அடைப்பது, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃபேர் ட்ரையல், நியாயமான முறையில் விசாரிப்பது, ரைட் டு ஃபேமிலி லைஃப் அண்டு ஃபேமிலி யூனிட்டி, மைனாரிட்டி ரைட்ஸ். இதை போன்ற அடிப்படை பேசிக் ஹியூமன் ரைட்ஸை கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் ICCPR. இதில் 53 ஆர்டிக்கல் 6 பார்ட்டாக பிரித்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஆர்டிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, செல்ஃப் டிட்டர்மினேஷன். இதில் ஒருத்தருடைய பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ், சோசியல் ஸ்டேட்டஸ், எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், கல்ச்சுரல் ஸ்டேட்டஸை அவர் தான் தீர்மானிக்கணும். அதாவது நான் யார் என்பதை நான் தான் தீர்மானிக்கணுன்றதை தான் ஆர்டிக்கல் 1 சொல்கிறாங்க, பார்ட் 1. சரியா? அடுத்து பார்ட் 2 ஆர்டிக்கல் 2 5 வரைக்கும் இருக்குது. ஒருவேளை எனக்கு இந்த பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அண்ட் சிவில் ரைட்ஸ் கிடைக்காம போச்சு அப்படின்னா எனக்கான ரெமிடி என்ன அப்படின்றத பார்ட் 2 ஆர்டிக்கல் 2 5 வரைக்கும் சொல்கிறாங்க. பார்ட் 3 ஆர்டிக்கல் 6 27 வரைக்கும் இருக்குது. இதில் ஒரு மனுஷனை ஃப்ரீடம் ஃப்ரம் டார்ச்சர்லேருந்து பாதுகாக்கிறது, ஸ்லேவரி அபாலிஷன், அடிமையிலேருந்து ஒருத்தவங்களை பாதுகாக்கிறது, அன்லாஃபுல் அரெஸ்ட், ரைட் டு ஹேபியஸ் கார்பஸ், இண்டிவிஜுவலுக்கான லிபர்ட்டி, சுதந்திரம், ஒரு சட்டத்தை நியாயமான முறையில் கையாளுவது, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட், ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், அசோசியேஷன், பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன், ரைட் டு ஓட், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. இதை பற்றிலாம் பேசுகிறது பார்ட் 3 ஆர்டிக்கல் 6 to 7 வரைக்கும். பார்ட் 4 ஆர்டிக்கல் 28 45 வரைக்கும். ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டி இவங்க எப்படியெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க, இவங்களை ரிப்போர்ட் கொடுக்குறாங்களா இல்லையா, இவங்களை மானிட்டரிங் பண்ணுற வேலையை ஆர்டிக்கல் 28 45 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு டிஸ்பியூட்டை செட்டில் பண்ணுறது, பிரச்சனையை தீர்க்கிற விஷயங்கள் எல்லாம் ஆர்டிக்கல் 28 45 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்து 46 to 47 நேச்சுரல் வெல்த், நிலம், நீர், காடு, இதை எல்லாத்தையும் ஒரு மனிதன் ஃபுல்லாக ஃப்ரீயாக பயன்படுத்திக்கலான்றதை தான் ஆர்டிக்கல் 46 47 வரைக்கும் சொல்கிறாங்க. இது பார்ட் 5. அடுத்தது பார்ட் 6 48 53 வரைக்கும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோவனண்ட்டை அமெண்ட் பண்ணுறது, எப்போலேருந்து ஒரு ஃபோர்ஸுக்கு வர்றது, இன்னொன்று இந்த கவர்மெண்ட் உறுதிப்படுத்துறது, இதை எல்லாத்தையும் சொல்கிறது பார்ட் 6 ஆர்டிக்கல் 48 53 வரைக்கும். கோவனண்ட் அப்படின்னா உடன்படிக்கைன்னு அர்த்தம் தமிழில். இந்த ICCPRல இந்தியா ஒரு மெம்பராக இருக்குது. அவங்க கொடுக்கக்கூடிய கைட்லைன்ஸ் எல்லாம் இந்தியா எப்படி வச்சுருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லேயே வச்சுருக்கு. சில நாடுகள் அதை கான்ஸ்டியூஷனில் வச்சுருக்காங்க, சில நாடுகள் அதை ஆர்டினரி ரூல்ஸாக வச்சுருக்காங்க, சில நாடுகள் அதை லீகல் ரைட்டாக வச்சுருக்காங்க, சில நாடுகள் அதை ஃபண்டமெண்டல் ரைட்டாக வச்சுருக்காங்க. ஆனால் இந்தியா ஃபண்டமெண்டல் ரைட்டாக தன்னுடைய கான்ஸ்டிடியூஷன்லேயே வச்சுருக்காங்க. அது என்னென்னா, ஆர்டிக்கல் 19 கிளாஸ் 1 சப்கிளாஸ் ஏல ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், மனிதனுக்கு பேசக்கூடிய உரிமை இருக்குது. ஆர்டிக்கல் 19 கிளாஸ் 1 சப்கிளாஸ் பி, ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிறதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனாலும் இது ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு தான் இந்தியாவில் இருக்குது. எதனால்? இந்தியாவுடைய இறையாண்மைக்கு பாதிக்காமல் இருக்கணுன்றதுக்காக இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டிடியூஷனில் உரிமையும் கொடுத்துருக்காங்க, அதே சமயம் ரெஸ்ட்ரிக்ட்டும் பண்ணியிருக்காங்க, ஒரு சில முக்கியமான காரணத்துக்காக மட்டும்.